பெருமக்களே, சிவாயவோடு அவ்வே தெளிந்து உளத்து ஓத, சிவாயவோடு அவ்வே சிவன் உருவாகும், சிவாயவோடு அவ்வும் தெளிய வல்லார்கள் சிவாயவோடு அவ்வே தெளிந்திருந்தார் என்று மந்திரத்தில் சிவாய என்ற ஒரு சிறப்பையும் பீஜாட்சரத்தோடு சொல்ல முடியும். பொதுவாக ஒரு கருத்து உண்டு, எல்லா மந்திரங்களுக்கும் பிரணவத்தை சேர்த்து சொல்ல வேண்டும் என்றும், பஞ்சாட்சரத்திற்கு பிரணவத்தை சேர்க்காமலும் சொல்லலாம் என்று ஒரு விதி இருக்கிறது. அதை எப்படி சொல்கிறோம்னா, சேர்த்தும் சொல்லலாம், சேர்க்காமல் சொன்னாலும் தவறில்லை. மற்ற மந்திரங்களுக்கெல்லாம் கட்டாயம் சேர்க்கணும், பிரணவத்தை சேர்த்து தான் சொல்லணும் என்ற கட்டுப்பாடு, அந்த கட்டுப்பாடு பஞ்சாட்சரத்துக்கு இல்லை. அதனால் ஓங்காரத்தை சேர்த்தும் சொல்லலாம், ஆறெழுத்தாகவும் சொல்லலாம், ஓங்காரம் இன்றியும் சொல்லலாம், அப்படி ஒரு கருத்து. அதுக்கடுத்து தூல பஞ்சாட்சரம் என்றால் ஓங்காரம் சொல்வதை தவறு கிடையாது, சூக்கும் பஞ்சாட்சரம் என்றாலும் ஓங்காரத்தை சொன்னால் தவறு கிடையாது. முத்தி பஞ்சாட்சரத்துக்கு ஓங்காரம் சொல்லக்கூடாது என்று விதி விலக்கு. அந்த விதிவிலக்கிலையும் கூட சிறுபான்மை ஓங்காரத்தை சொல்லலாம் என்றெல்லாம் நமக்கு பல வகையாக இருக்குது. அதில் நாம் என்ன கருத வேண்டும் என்றால், இந்த மந்திரம் என்பது, அது உதாரணம் சொல்கிறாங்க, எல்லாவற்றுக்கும் உப்பு சேர்க்கிறோம், பாலுக்கு உப்பு சேர்ப்பது கிடையாது. அதுபோல் எல்லா மந்திரத்திற்கும் ஓங்காரம் சேர்க்கலாம். பால் போல் இருக்கிற இந்த பஞ்சாட்சரத்துக்கு நாம் சர்க்கரை சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது போல ஓம் என்பது சேர்க்காமலும் சொல்லலாம் என்று நாம் சொல்கிறோம். சேர்த்தால் என்ன என்று ஒரு கேள்வி வருது. ஏன் சார் அதை மட்டும் நீங்கள் ஒரு ஸ்ட்ரிக்டாக சொல்கிறீங்க, மற்ற மந்திரங்கள்லாம் சொல்கிறோன்னா, ஓம் என்று சொல்கிற பொழுதே அந்த பிரணவம் என்பது உலகியல் பொருளை தருவது. அந்த ஓங்கார ஓசை என்பது உலகியல் ஓசை, அது உலகியலுக்காக சொல்லப்படுகின்ற ஓங்காரம். அந்த ஓங்காரத்தை சேர்த்திங்கன்னா மீண்டும் உலகத்துக்கு வந்துடுறீங்க. நீங்கள் சிவாய என்று நிறுத்திட்டீங்கன்னா, சிவாய சிவாயன்னு சொல்கிற பொழுது சிவம் அருள் ரெண்டோடு தான் நீங்கள் இருக்கிறீங்க. ஓம் சிவாயன்னு சொல்லிட்டீங்கன்னா, ஓம் சிவாய ஓம் சிவாயன்னு சொன்னீங்கன்னா ஓங்கார உலகத்துக்கு கொண்டு வந்துவிடும் இல்லையா? எனவே முத்தி வேண்டுமா உலகியல் வேண்டுமா என்ற அந்த குழப்பம் வந்துடுது இல்லையா? அதனால் அந்த ஓங்காரத்தை சொல்லாமல் இருந்தால் நல்லது. அல்லது பஞ்சாட்சரத்தை சொல்லுகிற பொழுதே உலகியலும் நம்மளால் விட முடியலை என்றால் நீங்கள் சொல்லிக்கலாம். எப்பொழுது அந்த ஓங்காரத்தை விடுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு வீடு வேறு. அதுவரை நீங்கள் இங்கே தான் இருக்க முடியும். சிவாயன்னு சொல்கிறதுனாலே விவா சொல்லிட்டார் வாங்கன்னு வீடு வேற்றி சொல்வது கிடையாது. உங்களுடைய நோக்கம் என்ன என்றால் ஓங்காரத்தை விடலை நீங்கள். அப்போ உலகியல் என்றால் இருக்கணும். அந்த மந்திரங்களை உச்சரிப்பதாலே அந்த மந்திர பலனாக உலகியல் இன்பங்களை தருவான் பெருமான், அல்லது உலகியல் நோய்கள் நமக்கு நீங்கலாம். அருளியலில் உங்களுக்கு வீடு பேர் என்பது கிடையாது. வீடு பேர் வேண்டும் என்று சொன்னால் ஓங்காரத்தை விட்டுத்தான் நீங்கள் உச்சரிக்க வேண்டும் என்பதெல்லாம் நமக்கு பஞ்சாட்சர முறைகள். அது நம்ம பின்னால் கூட திருமந்திரத்தில் 7ஆம் 8ஆம் தந்திரத்தில் விரிவாக சொல்கிறார், அங்கே பார்க்கலாம். அடுத்து நமக்கு இருப்பது 69வது பாடல். சிகார பகார யகாரமுடனே நகார மகார நடுவுற நாடி உகாரமுடனே ஒருகால் உரைக்க மகார முதல்வன் மதித்து நின்றானே என்று வருது. இது ஏற்கனவே சொன்ன பாட்டு போல இருக்குன்னு அப்பாவும் எழுதுகிறாங்க. அதில் உங்கள் குறிப்பில் திருப்பி அனுவதித்து சொல்லுதல்னு அர்த்தம். அதாவது சொன்ன கருத்தையே மறுபடியும் சொன்னால் அனுவதித்தல்னு ஒரு வார்த்தை வடமொழியில் சொல்கிறாங்க. உறுதிப்பட நிலையாக உறுதிப்படும்படியாக சொல்வதற்கு அதை சொன்னதை சொல்லுதல்னு அர்த்தம். கூறியது கூறல் என்று இல்லாமல் அதை அனுவாதம், வடமொழியில் அனுவாதம் சொல்லுவாங்க. சொன்ன ஒரு வாதத்தை மீண்டும் அதை வலியுறுத்தி சொல்வதற்காகன்னு சொல்லுவாங்க. அது திருக்குறளில் கூட அப்படி சிலது வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று சொல்லியிருப்பார், அதையே சொல்கிற மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா முக்கியமாக பயனில சொல்லாமல் என்ற அதிகாரத்தை படித்து பாருங்கள், திருப்பி திருப்பி சொல்கிற மாதிரி இருக்கும், ஒரே விஷயத்தை சொல்கிற மாதிரி இருக்கும். அதை வற்புறுத்தி சொல்வதற்காக பயனில சொல்லாமல் சொல்லுகிறார். அதில் ஒரு குறிப்பு சொல்லுவாங்க, திருப்பி திருப்பி ஒன்றை சொன்னால் எவ்வளோ எரிச்சல் வரும் என்பதற்கு தான் அப்படி பாடியிருக்கிறாராம். பயனில சொல்லாமல் என்பதை தனித்தனி பாட்டாக சொல்லாமல் சிறப்பாக சொல்லுவார் இல்லையா, வித்தியாசமாக சொல்லுவார் இல்லையா. இப்போது வான் சிறப்பு கூட இருக்குதுங்க. வான் சிறப்பில் அவர் என்ன பண்ணுறாரு, மழையை சொல்லி ஆகணும், எல்லாருக்கும் மழை பற்றி தெரியும், இருந்தாலும் அவர் சொல்லுகிறார். அவர் சொல்கிற முறை வேறு தான். அதாவது ஏன்னா அது தெரிந்த அதிகாரத்துக்காக நான் அந்த அதிகாரத்தை உங்களுக்கு சொல்கிறேன். கடவுள் வாழ்த்து சொன்ன உடனே வான் சிறப்பு சொல்கிற பொழுது அவர் என்ன பண்ணுறார், சிறப்பொடு பூசணி செல்லாது என்று அங்கே வழிபாட்டை சொல்கிறார். மழை இல்லை என்று சொன்னால் கோயில் வழிபாடு கூட கிடையாது. சிறப்பு பூசையாக இருக்கின்ற நைமித்திக பூசையோ
நித்திய பூசையோ நின்றுவிடும் என்று, மழை இல்லை என்றால் பெருமானுக்கே இங்கே வழிபாடு நடக்காது என்று சொல்றார். அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்றார், விசும்பின் துளிவீடின் அல்லால் மற்ற ஆங்கே பசும்புல் தலை காண்பறிகின்றார். பசும்புல்லுடைய தலை என்றால் முளைக்க முளைக்காது. அது பசும்புல், பச்சை புல்லுக்கு தண்ணீர் யாரும் ஊற்ற வேண்டிய அவசியம் கிடையாது, தானாக விளையும். புல்லெல்லாம் தானாக விளையும். அந்த தானா விளைகின்ற அந்த ஓரறிவு இருக்கு இல்லையா, பசும் புல், அது கூட தலை காட்டாது என்று சொல்ல வரார். நம்ம மழை பெய்யவில்லை என்றால் பயிர் விளையாதுன்னு சொல்லலாம், தண்ணீர் கிடைக்காது வற்றி போகும்னு சொல்லலாம், பசும்புல் கூட முளைக்காதுன்னு சொல்றத பரிமேலழகர் யோசிக்கிறார். ஏன் அதை அப்படி சொல்றார் என்றால், இது எல்லா உயிர்களும் அழிந்த பின்னால் ஓரறி உயிரும் தோன்றாது. ஆறறிவு உயிர் எப்போ போயிடுச்சு? இதெல்லாம் மழை கொஞ்ச நாள் இல்லைன்னா ஆறறிவு உயிர் நம்ம மக்கள்லாம் போயிடுவாங்க. அப்புறம் விலங்கு எல்லாம் 5 அறிவு 4 அறிவு எல்லாம் போயிட்டு ஓரறிவாக இருக்கின்ற உயிர் தான் கடைசியாக போகுமா, அதுவும் முளைக்காது என்று சொல்வதற்காகத்தான் ஊழிக்காலத்தினுடைய இறுதியை சொல்லுகிறார். மழை பெய்யாத சொல்ல, மழை பெய்யாது பஞ்சகாலம் அதை சொல்லலை. மழையே பெய்யாமல் போச்சுன்னா ஊழிக்காலம் வந்து எல்லாம் அழிந்து போகும் என்று ஓரறிவு உயிரும் தோன்றாது என்று அங்கே பசும்புல் தலைகாண்பருது என்று சொல்றார். இன்னொரு குரல் தான் உங்களுக்கு தெரிந்தது, துப்பாருக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாருக்கு துப்பாய தும்மழைன்னு ஒன்று. என்னடா இது துப்பாக்கி சொல்கிறாருன்னு வேடிக்கை நாங்கள் சொல்லுவோம் சின்ன பொழுதில் படிக்கிற பொழுது. என்ன அழகாக பாடியிருக்கிறார் என்றால், அது என்ன அர்த்தம் என்றால், ஆழமான ஒரு குரல் அது. அதாவது உணவை ஆக்குவதும் மழை, உணவாக ஆவதும் மழை, அதான் அதுக்கு அர்த்தம். துப்பாருக்கு துப்பாயின்னு ஏதோ வேடிக்கையாக சொன்னாலும் கூட, உணவை ஆக்குவதும் மழை, மழையிலிருந்து மழை நீர், உணவாக ஆவதும் மழை நீர் தான், தண்ணீர் தான். இந்த மாதிரி ஒரு பொருள் இருக்குதான்னு கேட்குறாரு. தண்ணீருக்கு உள்ள சிறப்பு எங்கேயாவது இருக்குதா? பால் இருக்குது, பால் உணவுன்னு சொல்லலாமே தவிர, அந்த பாலை பாத்தியில் பெய்தால் புல் முளைக்குமா இல்லை கீரை முளைக்குமா என்றால் முளைக்காது. தண்ணீர் தான் ஊற்றணும். பயிர் விளைவதற்கும் தண்ணீர் தான் துணையாக இருக்கிறது, உயிர் வாழ்வதற்கும் தண்ணீர் தான் துணை. அப்போ உணவை ஆக்குவதும் அதுதான், உணவாக ஆவதும். இந்த மாதிரி ஒரு பொருள் கிடையாது என்று தான் வான் சிறப்பு சொல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பெரும் பொருளை நமக்கு பெருமான் தருகிறான், அவனுடைய அருளாலே நமக்கு தருகிறான் என்று பார்க்கிறோம். அதுபோல சிறந்த விஷயங்களை அவர் வேடிக்கையாக சொல்வது போல இருக்கும், ஆனால் ஆழமான பொருளாக இருக்கும். அதுபோல் இங்கே நமக்கு திருமந்திரத்தில் அடுத்த பாடல் நமசிவாய என்ற அதுதான் அனுவதித்து சொல்லுகிறார். ஏற்கனவே சொன்ன விஷயத்தை தான் மீண்டும் சொல்லுகிறார் என்று பார்க்கிறோம். 69வது தானே, 9வது பாடல். மேல் கூறிய நகார மகார சிகார நடுவாய், அதாவது 959 என்ற மந்திரத்தின் பொருளே இதன் பொருள். முதல்ல சொல்லிட்டாங்கப்பா. 959வது பாட்டில் என்ன இருக்கிறதோ அதைத்தான் இங்கே சொல்லியிருக்கிறார். ஆனால் வேறுபாடு உண்டு. அங்கு நகாரம் முதலாக நிற்கும் மந்திரத்தை ஓதும் முறை கருத்து. மந்திரத்தை சொல்லுகிற பொழுது நான் முதலாக ஓதினால், உண்மை விளக்கத்தில் நான் முதலாக ஓதின் அருள் நாடாது என்று வரும், உலகையில் தான் கிடைக்கும் என்று நகாரத்தை முன்னே வைத்து சொல்லலாம் என்பதற்குத்தான் அந்த 959வது பாடல். உங்களுக்கு இப்போ அங்கே இருக்காது, இங்கே வேணா நான் படிச்சுடுறேன். நகார மகார சிகாரம் நடுவாய், வகாரம் இரண்டும் வலியுடன் கூடி, ஒகாரம் முதற்கொண்டு ஒரு கால் வரைக்கும் மகார முதல்வன் மனத்தகத்தானே என்று அங்கே சொல்கிற அதே கருத்தை தான் இங்கே சொல்லுகிறார். சிகார மகார வகார யகாரம் உடனே என்று வருது. அதனால் அங்கே சொன்னது 959வது பாட்டில் அவர் சொன்னது நகாரம் முதலாக நிற்கும் மந்திரம், தூல பஞ்சாட்சரமாக அந்த மந்திரம் நிற்கின்ற முறை நான் முதலாக சொல்லலாம்ன்றார். இங்கே சொல்கிற பொழுது அந்த மந்திரத்தின் பயனையும், மேலே மந்திரங்களுக்கு உரிய 3 எழுத்து மந்திரத்தின் பயனையும் புடைபட வைத்து உணர்த்து முகத்தால் பின்னதன் சிறப்பை வலியுறுத்துகிறார். தூல பஞ்சாட்சரமாக நகாரம் முதலாக வைத்து ஓதினால் என்ன பயன், சிகாரம் முதலாக வைத்து ஓதினால் என்ன பயன் என்று ரெண்டையும் சேர்த்து சொல்லுகிறார். அங்கே அதை மட்டும் சொன்னார், நகாரத்தை மட்டும் சொன்னார். அங்கே இங்கே சிகாரம் முதலாகவும் நகாரம் முதலாகவும் சொல்கிறார். உண்மை விளக்க அதுதான் பார்க்குறோம். நான் முதலாக ஓதின் அருள் நாடாது, ஆனால் சி முதலாக ஓது என்று. நான் முதலாக ஓதினால் அருள் வராது, உனக்கு உலகப் பயன்தான். உனக்கு அருள் வர வேண்டும் என்றால் சி முதலாக ஓது என்று அங்கே வருது இல்லையா. அதுபோல் இங்கே புடைபட இரண்டையும் ஒன்றாக வைத்து 2 மந்திரத்திற்கும் என்ன வேறுபாடு என்று சொல்லுகிறார் என்று பின்னால் வருகின்ற தூல பஞ்சாட்சரனுடைய சிறப்பை சொல்லுகிறார் என்று பார்க்கிறோம். அதுக்கடுத்தது அதிலேயே
விளக்கம் கொடுத்துருக்குறோம். இவையே இரண்டுக்கும் உள்ள வேற்றுமை. 959 பாட்டுக்கும் 969 பாட்டுக்கும் அதுதான் வேறுபாடுன்னார். 65 இல்லை 65, இதில் 69. இவையே இரண்டிற்கு வேற்றுமையினார். இது வருகின்ற மந்திரத்துக்கும் பொருந்தும். அடுத்து ஒரு மந்திரம் சொல்ல போறா, அதுக்கு இதுதான் பொருந்தும் என்று சொல்லிட்டாங்க. மகார முதல்வன் என்றதுனாலே மகாரம் எனப்படும் மலம் நீக்குகின்ற முதல்வன். அன்னைக்கு கூட சொன்னோம். ஆகமம் என்ற சொல்லுக்கு மா என்பது பதி என்று நாம் சொல்றோம். ஆ என்றால் பாசம், கா என்றால் பசு, மா என்றால் பதின்னு சொல்றோமே. இது எங்கே பொருத்தம்னு கேட்டா, அது ஒரு அடையாளத்திற்காக சொல்லப்படுதானே தவிர, எப்படி நமசிவாய் 5 எழுத்துக்கு சி வா என்பது அருள் சிவம்னு சொல்கிறோமோ, அதே போல் ஆகமத்துக்கு சொல்கிற பொழுது இங்கே இருக்கிற பாருங்க, அங்கே எழுதியிருக்கிறேன். ஆ பாசம், கா பசு, மா பதி, அதான் ஆகமன்றத்துக்கு அர்த்தம். நாம் சொல்லுகின்ற எழுத்துக்கு பொருள் நாம் சொல்கிறோம். அது மட்டுமல்ல, இன்னொரு பொருள் என்ன என்றால், ஆ என்றால் ஞானம், கா என்றால் முக்தி, மா என்றால் மலம் நீக்கம். அதை ஏன் அப்படி சொல்றாருன்னா, பதிதான் மலத்தை நீக்க முடியும், பசுதான் முக்தி அடைய முடியும், பாசம்தான் ஞானமாக மாறும். எனவே ஆ என்பதை முதல்ல பாசம் என்று ஆரம்ப நிலையில பாசம், பாசம் நீங்கினால் ஞானம் பிறக்கும் என்று சொல்றோம். அதாவது பூஜை என்பதுக்காக தான் அர்த்தம். அன்னைக்கு கூட சொன்னேன். சில பேர் பூஜை என்றால் அது தமிழ் சொல் எடுத்துக்கிட்டு பூஜை செய்வதாலே பூஜை என்றாங்க. அது அல்ல. பூஜா என்றால் கர்மம் முடிவடைகின்றது, ஞானம் பிறக்கிறதுன்னு அர்த்தமாது. கர்மம் என்பது முடிகின்றது, ஜா என்றால் பிறத்தல், அது ஞானம் பிறக்கிறது. எனவே பூசையினாலே கர்மம் முடிகிறது, வழிபாடு முடிகிறது, வழிபாட்டின் பயனாக ஞானம் பிறக்கிறது. அப்போ பாசம் நீங்குகிறது, ஞானம் பிறக்கிறது. அதுதாங்க ஆ என்றால் பாசம், அதுக்கு நேராக ஞானம் போட்டிருக்கும். கா என்றால் பசு, பசுதான் முத்தி அடைவது, எனவே முத்தி என்றார். மா என்றால் பதி, அது மலம் நீக்கம், மலத்தை நீக்குவது பதி என்று சொன்னார். என ஆகமம் என்ற சொல்லில் வரும் எழுத்துக்களுக்கு கூறும் பொருள் அமையும் முறைக்கு உரிய அமைதி மகார முதல் என்ற தொடரால் பெறப்படுகின்றது. மகாரத்திற்கு அவன் முதல் என்றால் மலத்திற்கு அவன் தலைவனா? மலம்னா ஆணவம் தானே. ஆணவமே தெரியாதவன் போய் ஆணவத்துக்கு தலைவன் சொல்ல முடியுமா என்றால், ஆணவத்தை நீக்குவதற்கு பெருமான் துணையாக இருக்கிறான் என்று போன வகுப்பில் துன்பத்திற்கு யாரே துணையாவார் என்று திருக்குறளை நாம் சொன்னோம். அதுவரை மகாரம் என்றால் மலத்தை நீக்குகின்ற முதல்வன் என்ற அர்த்தம் என்று பார்க்கும். எனவே சிகார மகார யகாரமுடனே நகார மகாரத்தை சேர்க்கணும். நடுவர நாடி உகாரமுடனே, உகாரம்ன்றது ஓங்காரம், ஓங்கார பிரணவத்தை சேர்த்து ஒரு கால் உரைத்தால், ஒரு முறை சொன்னால் என்ற அர்த்தம். ஒரு முறை சொன்னால் அதுவே பலன்தான். நெஞ்சில் ஒரு கால் நினைக்கில் இருகாலும் தோன்றும் முருகா என்று ஒருவாருன்னு சொன்னார் இல்லையா. அதுபோல் ஒரு கால் ஒரு முறை எண்ணினாலே அவன் 2 முறை தோன்றுகிறான், நமக்கு ஒரு அர்த்தம் இருக்குது இல்லையா. அதுபோல் இங்கே ஒரு கால் உரைத்தால் மகார முதல்வன் மதித்து நிற்கிறான், நம்முடைய பாசத்தை நீக்குவதற்கு அவன் அருள் பாலிக்கிறான் என்ற அந்த பாடல் 69வது மந்திரம். 70வது மந்திரம். நம்முதல் ஓரைந்தும், ஓரைந்தின் நாடும் கருமங்கள், அம்முதல் 5இல் அடங்கிய வல்வினை, சிம்முதல் உள்ளே தெளிய வல்லார்களுக்கு தம் முதலாகும் சதாசிவன் தானே என்று. அந்த தம் முதல் என்று வருது இல்லையா, அது அப்படியே நமக்கு சிவஞான போரத்தில் தம் முதல் குருவுமாய் தவத்தில் உணர்த்துன்னு வருது இல்லையா, அதை ஞாபகம் வச்சுக்கணும். இங்கே தான் சொன்ன ஞாபகம். அதாவது திருவள்ளுவர் கடவுள் வாழ்த்தில் இறைவனை சொல்லுகிற பொழுது ஒருமையில் தான் சொல்றார். வாலறிவன் ஆதி பகவன் வேண்டுதல் வேண்டாமை இலான் என்று ஒருமையில் தான் சொல்றார். அப்படியே ஒருமையில் சொல்றாருன்னா வேறு தெய்வம் கிடையாது, ஒரே ஆள் தான், அவர் தான், வேறு யாரும் கிடையாது. ஒருவன் என்ற அந்த ஒருவன் காண்கன்னு சொல்றார் இல்லையா மாணிக்கவாசகர். அதுபோல ஒருவன் ஒப்பற்றவனாக இருக்கிறான் என்பதற்கு அந்த இன் என்று சொன்னார். ஆனால் ஆன்மாக்கள் பல என்பதற்குத்தான் வாலறிவன் நற்றால் தொழார் எனின், தொழார்னா பன்மை, தொழமாட்டார்கள், தொழவில்லை என்று சொன்னால் அவளுக்கு ஞானம் கிடையாது என்று, தொழாரின் கற்றதனால் ஆய பயன் வராது என்று தொழார் நீந்துவர் என்றெல்லாம் வந்தால் ஆன்மாக்கள் பல என்பதாலே பலர்பாலாக சொல்லுகிறார். இறைவன் ஒருவன் என்பதாலே ஒருமையிலே சொல்லுகிறார் என்று சொல்வாங்க. அதுபோல இங்கே நகாரம் முதலாக ஓரைந்தில் நாடும் கருமங்கள் பாட்டில்
நம் முதலாக ஓரைந்து நாடுகின்ற கருமங்கள், அம்முதல் ஐந்தில் அடங்கிய வல்வினை, சிம்முதல் உள்ளே தெளிய வல்லார்கள் அவர்களுக்கெல்லாம் தம் முதலாகும் சதாசிவன். தம் என்பது ஆன்மாக்கள், ஆன்மாக்கள் பல. எனவே ஆன்மாக்கள் பலவற்றுக்கும் அவன்தான் முதலாக இருக்கிறான் என்று தம் முதல்வன், தமக்கெல்லாம் முதல்வன் என்ற வார்த்தை இருக்குது. தமக்கெல்லாம் முதல்வன் என்றால் பன்மையில் சொல்லணும். ஏன்னா ஆன்மாக்கள் பல என்பதாலே தன் என்று சொல்லக்கூடாது, தம் என்று சொல்லணும். தன் என்பது ஒருமை, அது இறைவனுக்கு தான் சொல்லணும் என்று நாம் இலக்கணப்படி அந்த சொல் அமைகிறத சொல்றாங்க. தம்முதல் குருவுமாய் தவத்தில் உணர்த்த என்று வருது. கடவுள் வாழ்த்திலேயே கோளில் புறையில் குணம் இலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை என்று வருது. அந்த இல என்பதற்கு பன்மை சொல்தான். இல்லது என்றால் அது ஒருமை, இலை என்றால் பன்மை. அதனால பன்மையில் சொல்றார். ஆன்மாக்கள் பல என்பதனாலே கோளில் பொறையில் குணம் இல்லையே, அவையெல்லாம் ஆன்மாக்களுக்கு குணம் கிடையாது போய்விடும் என்று அங்கே சொல்றார். அது பன்மையில் சொல்றான்னு பார்க்கும். அதுபோல இங்கே நகார முதலாகிற என்ற ஐந்தெழுத்து மந்திரத்தால் நினைத்த செயல் கூடும். நா என்ற எழுத்தை வைத்து சொன்னால் நாம் நினைக்கின்ற செயலெல்லாம் நடக்கும்ன்றார். அது நமக்கு நமச்சிவாய பதிகத்தை நீங்கள் பார்த்தாலே எல்லா பாவங்களும் நமக்கு நீங்கும் என்று தானே வருது. விண்ணுற அடுக்கிய விரைகின் வெவ்வழல் உண்ணிய புயில் அவை ஒன்றுமில்லையாம் என்று பாடுறார் அப்பர் பெருமான். மந்திரம் மன பாவங்கள்னர், மந்திரமலை போல் உயர்ந்திருக்கின்ற நிறைய பாவங்கள் அது கூட சிந்தும் வல்வினை என்று சொல்றார். அதனால நினைத்தால் அந்த செயல் கூடும்னார். எவ்வாறு என்றால் ஆன்மாக்களுக்கு பயனை விளைவிக்கின்ற வினைகள் அதன்கண் அடங்கி இருத்தலால் பலனை தருகிற ஐந்தெழுத்துல நா என்ற எழுத்து இருக்கு இல்லையா, அது வினையை குறிக்கும், கன்மத்தை குறிக்கும். மா என்பது மலத்தை குறிப்பது போல நா என்ற எழுத்து கன்மம் மாயை அந்த இரண்டையும் குறிக்கும். அதை கன்மத்தை சொல்றார். வல்வினை என்றார். அம்முதல் ஐந்தில் அடங்கிய வல்வினை என்றார். அந்த ஐந்தெழுத்துக்களை வல்வினை அடங்கி இருக்குதுன்னார். அந்த வினை போக வேண்டும் அல்லவா, வினை போவதற்காக தானே அந்த மந்திரத்தை சொல்கிறோம். அந்த மந்திரத்தை சொல்லுகிற பொழுது அடங்கி இருத்தலால் சிகாரம் முதலாகின்ற மேற்கூறிய மூன்றெழுத்து மந்திரத்தில் அவை இன்மையால் அதனை தெளிந்து ஓதவல்லர்களுக்கு உண்மை முதல்வனாகிய சதாசிவமூர்த்தியே தலைவனாய் நிற்பான். நகாரத்தை முன்னே வைத்து ஓதினால் அதில் வல்வினை இருக்கின்றது. நாமா நீங்கினால் சிவஞான போரத்தில் உராத்துணை தேர்த்து என பாசம் உருவ தண்ணிடலாம் பதி விதி என்னும் அஞ்செழுத்தேன்னு சொல்கிறார். அந்த விதிப்படி சொல்லுகின்ற அஞ்செழுத்து நாமா நீங்க வேண்டும், அது பாசை எடுத்து நமக்கு நீங்க வேண்டும்ன்றார். அப்படி நீங்கினால் அது மந்திர எழுத்தாக உத்தி பஞ்சாட்சரமாக மாறும். அப்படி சொன்னால் அந்த கண்மம் என்பது அங்கே இல்லை, மாயை நமக்கு இல்லை, மலம் இல்லை. அதனால் அந்த மூன்று மலங்கள் நீங்கியதாலே உயிர் அருள் பெறுகின்ற நிலை வருகின்றது. மும்மலங்கள் நீங்கினா அருள் பெற வேண்டும். பக்கத்திலே யா என்று வா இருப்பதாலே அருளோடு சேர்ந்து விடும் என்று அவை இன்மையால் அதனை தெளிந்து ஓதவல்லார்களுக்கெல்லாம் உண்மை முதல்வனாகிய சதாசிவ மூர்த்தியே தலைவனாய் நிற்பன். அதாவது பரமுத்தியான்னு கேட்குறாங்க. பரமுத்தி தான் நம்ம உறுதியாக சொல்ல முடியாதுங்க, கூட அபரமுத்தின்னு சொல்ல போகிறார். அதாவது படிமுறைகள் தான் நமக்கு முக்தி வரும் என்பது நம்முடைய கொள்கை. நேரடியாக பரமுத்தி வரலாம், அது ரொம்ப ரேர், ரொம்ப அதிகமாக கிடையாது. சீவன் முத்தரா இருக்கின்றவளுக்கு பரமுத்தி வரலாம் என்ற ஒரு கொள்கை இருக்குது. இங்கேயே சீவன் முத்தி தான், முத்தி அடைஞ்சு விட்டார்கள் பெரும்பாலும். சீவன் மட்டும்தான் இருக்குது, பிராரத்த கர்மம் மட்டும்தான் இருக்குது. இந்த பிராரத்த கர்மம் நீங்கினால் உடனடியாக பரமுத்தி என்று நாம் சீவன் முத்திக்கு சொல்கிறோம். மற்றபடி அதிகார முத்தி பதமுத்திக்கெல்லாம் நேரடியாக இல்லை, படிமுறையில் தான் நம்ம அப்படி சொல்கிறோம். அதான் அதான் சதாசிவமூர்த்தி என்றால் அருள் தானே, அருள் தருகிறான் என்று பார்க்கிறோம். பாருங்க இங்கே இருக்க, இங்கே சொல்லிட்டாரு அபரமுத்தி, இங்கே வருது. அபரமுத்தி பெரும்பயன் உள்ளதாக வென்றவன் நம்ம சந்தேகத்தை அங்கே உடனே அப்பா எழுதிட்டாங்க, அது அபரமுத்தி தான் எழுதிட்டாங்க. எனவே பஞ்சாட்சரம் என்று சொல்றதுனால மந்திரத்தின் மூலமாக நாம் பெருமானை அடைகிறோம் அல்லவா. எனவே மந்திரத்தினுடைய துணை தான் நமக்கு இருக்குது, அது அபரமுத்தியை தரும். பின்னால் அபரமுத்தி இருந்து பரமுத்திக்கு செல்லலாம் என்று அதான் முறை. முதலடியில் கூடும் என்னும் பயனிலை எஞ்சி நின்றது. அங்கே நம் முதலாக ஓரைந்தும் நாடும் கருமங்கள் கூடும்னு அங்கே சேர்த்துக்கணும், அங்கே இல்லை. அந்த கூடும் நாம் சேர்த்துக்கிட்டு சொல்லணும். கூடும் என்ற சொல் அங்கே எஞ்சி இருக்கிறது பயனிலை. இதன் பின் என்னை என எடுத்துக்கொண்டு உரைக்க. ஏன் கூடும் என்றால்
அதான் நாம் முதலாக ஓரைந்தில் நாடும் கருமங்கள் கூடும் என்றால் என்னை ஏன் எதற்காக என்றால் அம்முதல் ஐந்தில் அடங்கும் வல்வினை. அந்த 5 எழுத்துக்கள் வல்வினை இருப்பதாலே அது நீங்கும் என்று சொல்றார். வல்வினை அடங்கிய என மாற்றி ஆதலால் என்ற சொல்லெச்சம் அறிவிக்க அடங்கியது நகாரத்திலாம் நா என்பதில் தான் எல்லாம் அடங்குகிறது. சி முதலாக என்பதில் அதனை முதலாக உடைய மேற்கூறிய மந்திரத்தை குறித்தது, சிவா என்பதை குறித்தது. தானே என்னும் பிறநிலை உயர்வு சிறப்பு உணர்த்தினது. அங்கே தம் முதலாகும் சதாசிவன் தானே, தானே என்ற ஒரு சிறப்பு ஏகாரம் இருக்கு இல்லையா, அந்த ஏகாரம் உயர்வு சிறப்பாக, அதுபோல எந்த பொருளும் கிடையாது. அவன்தான் நமக்கு உதவுகிறான் என்று பார்க்கிறோம். மந்திரங்களை ஓதும் நிலை, இங்கே அது விளக்கம் எழுதியிருக்கிறாங்க. மந்திரங்களை ஓதும் நிலை நாதத்தை கடவாத நிலையாதலால் அதற்கு அவர்முத்தி பயனாதல் அறிய. பரமுத்தி நமக்கு மந்திரங்களை ஓதுவதாலே கிடையாது. பின்னாலே சிவஞான சித்தியால் அதெல்லாம் வரும். அதாவது தீட்சையினாலே முத்தின்னு சொல்கிறாங்க, கிடையாது. வினைகள் நமக்கு இதெல்லாம் மந்திரங்களினாலே நமக்கு பரமுத்தி என்றாங்க, கிடையாது. பரமுத்தி என்றால் ஞானம் வந்தால்தான் பரமுத்தி. ஞான நிலை என்றால் அது நாதத்தை கடந்து போகின்ற ஒரு நிலை தான். நாதம் என்பது சொல் தானே, மந்திரம் கூட சொல் தானே, சிறந்த சொல்லா இருக்கலாம், ஆனால் அதுவும் சொல் தானே, அதை வைத்துக்கொண்டு தானே அடைகிறோம். எனவே துணையாக இருக்கிற சொல் என்ற கருவி வைத்துக்கொண்டு அடைவதாலே அது பரமுத்திக்கு தடை, அபரமுத்தி தான் அங்கே என்று நாதத்தை கடக்காத காரணத்தினாலே அது நாதாந்த நிலை. இது நாதத்தோடு இருப்பினாலே அவரமுத்தி தான் பயன் என்கிறார். எழுதியிருக்கிறோம். உராத்துணை தேர்த்தென பாசம் உருவ விதி என்னும் 5 எழுத்து என்ற சிவஞான போத நூற்பாவில் சிவாய் என்ற 3 எழுத்து மந்திரம் கூறுதல் மேக. அங்கே நாமா நீங்கினால் சிவாய என்ற மந்திரம் இருக்கிறது என்று சொல்றார் என்று பார்க்கிறோம். 93. அடுத்து நமக்கு 94வது பாடல் ஒரு சொல்லலாம் இல்லையா? 71 இல்லையா? ஓ அப்படியா, சரி, நேரம் ஆகி போச்சோ மணி. சரி சரி, அப்போது உங்களுக்கு அந்த நோட்ஸ் முடிஞ்சு போச்சுருந்தீங்க இல்லையா? அதான் ஐயா நினைச்சா உராத்துணை தேர்ச்சானு. சரி, நான் ஒரிஜினலை பார்த்துட்டு இருந்தேன். சரி, அடுத்த வகுப்பு நமக்கு 24ஆம் தேதிங்க. 24ஆம் தேதி நோட்ஸ் ஏற்கனவே கொடுத்துருக்குறாங்க, அது உங்களுக்கு அன்றைக்கி தருவாங்க. நாம் பார்க்க வேண்டியது 71வது பாடல். நவமும் சிவமும் உண்டாகும் பரம் என்ற அந்த மந்திரத்தை நாம் சிந்திக்கணும். அதை அடுத்த முறை நாம் 24ஆம் நாள் நாம் சிந்திக்கலாம் என்று கூறி ஒரு அரிய வாய்ப்பினை நமக்கெல்லாம் தருகின்ற நம்முடைய சிவஞான அருளின் அறக்கட்டளை ஞானமையா அவர்களுக்கு என்னுடைய தனிப்பட்ட முறையிலே நன்றி கூறி, இருந்து கேட்க பெருமக்களை உங்களுக்கெல்லாம் இந்த நேரத்திலே நான் நன்றி கூறி அமைகின்றேன். வணக்கம். அடுத்த வகுப்பு 21ஆம் தேதி 14ஆம் தேதி 14. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. வான்முகில் வழாது பெய்க, மலிவலம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வேற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, யானைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.